ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசென்ட்டா ஒண்ணு பயங்கரமான ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து புதுசா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த யூடியூப் சேனல்ல வந்து ஒன் டேல மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் ஆயிட்டாங்க. அதனால வந்து அவர் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ஒன் டேல வந்து சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டாரு, கோல்டு ப்ளே பட்டன் வாங்கிட்டாரு, டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹைப்பா. Instagram ஓப்பன் பண்ணாலே, இல்ல சோசியல் மீடியால எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே கிறிஸ்டியானோ ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப்பா போயிட்டு இருக்கு. அவர் வந்து வேர்ல்டுல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட்பால் பிளேயர். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணுமா? இல்ல அந்த அளவுக்கு ஹைப் குடுக்கணுமா? அப்படிங்கிறது எனக்கு தெர்ல. ஏன்னா, இப்ப நம்ம அந்த அந்த மத்தவங்கள நம்ம செலிப்ரேட் பண்ற அந்த டைம்ல, இல்ல மத்தவங்கள வந்து ரொம்ப ஹைப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல, நம்மளோட லைஃப்‌க்கு யூஸ்ஃபுல்லான ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்ல. இப்ப அத செலிப்ரேட் பண்றதுனால நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்குமா? இல்ல அந்த அளவுக்கு ஹைப் குடுக்குறோம். அப்படியே சண்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய் இல்ல, இல்ல அப்படி இப்படி கமெண்ட் செக்ஷன்ல. அது இது அப்படின்னு. ஸோ இந்த மாரிலாம் பண்றதுனால நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா? நம்மளோட லைஃப் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுமா? இல்ல நம்ம லைஃப்ல இருக்க ஏதாவது ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுமா? இல்ல அந்த சால்வ் ஆகக்கூடிய அந்த ஏதோ ஒரு விஷயம் ஏதோ கிடைக்குமா? எதுவுமே கிடைக்க போறதில்லல்ல. ஸோ நான் இதுக்கு மட்டும் சொல்லல. நார்மலா நம்ம ஆக்டரா இருக்கட்டும், இல்ல நமக்கு புடிச்ச கிரிக்கெட் பிளேயரா இருக்கட்டும், இல்ல நமக்கு புடிச்ச ஃபுட்பால் பிளேயரா இருக்கட்டும், இல்ல வேற அதர் கேம்ல இருக்க எந்த பிளேயரா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாருமே நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. நம்மள தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். இப்ப நம்மளோட லைஃப்ல நம்மள செலிப்ரேட் பண்ணா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம், குரோ ஆவோம். நம்ம சுத்தி இருக்கவங்கள, மத்தவங்கள ஆக்டர, இல்ல அரசியல்வாதிய, இல்ல ஒரு பிளேயர அவங்களே நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பெரிய ஆள் ஆகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இருக்க லெவல்லயே இருப்போம். இருக்க லெவல்ல இன்னும் லோவா தான் ஆயிட்டு இருப்போம். இப்ப நம்மளோட சக்சஸ் வந்து நம்ம லெவல்ல இருந்து இம்ப்ரூவ் ஆகுறது தான் நம்மளோட சக்சஸ். இப்ப நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உடனே வந்து நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாரி ஆயிரணும். இல்ல நம்ம வந்து நமக்கு புடிச்ச ஒரு ஆக்டர் மாரி ஆயிரணும். அந்த லெவலுக்கு போயிரணும் இம்மீடியட்டா அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்ப நம்ம இருக்க இடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆனாலே அதான் சக்சஸ். அப்ப அந்த சக்சஸ் தான் நான் சக்சஸ்ன்னு சொல்றேனே தவிர, அந்த நம்ம செலிப்ரேட் பண்ற அந்த பெர்சன் மாரியே நான் போய் இருக்கணும். இல்ல நான் வந்து ஒரு என்னோட தலைவர் நினைக்கிற மாரியே நான் ஆகணும். அதுதான் என்னோட சக்சஸ் அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல வரல. இப்ப நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்க. நீங்க ஒரு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல ஏதோ ஒண்ணு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த சம்பாத்தியத்த விட எக்ஸ்ட்ரா 1% நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணாலும் அது உங்களோட சக்சஸ் தான். நீங்க பார்க்குற ஒர்க்க இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பார்க்குறீங்க அப்புட்ன்னா, அதான் உங்களோட சக்சஸ். அப்ப அந்த மாரி விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி விஷயத்தலாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பண்ற விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புட்ன்னா, தாராளமா பண்ணலாம். நீங்க மத்தவங்கள செலிப்ரேட் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மாறப் போகுதா? இல்ல ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. இல்ல, இல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் மத்தவங்கள? ஒரு படம் வந்தா அப்படியே நானா? நீயா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரச்சனை, சண்டை, கான்ட்ரோவர்சி நெறைய விஷயங்கள பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிளேயர் ஏதோ ஒரு விஷயத்த புதுசா இம்ப்ரூவ் பண்ணிட்டா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, "ஏய் நானா? நீயா? அதா, இதா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப் அதுக்கு. இல்ல ஏதோ ஒரு கேம் வந்துருச்சு. இப்போ ஒரு கிரிக்கெட்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்காம இருக்கு அப்படின்னா, அதுக்கு பயங்கரமா அப்படி இப்படி ஆ, ஊ அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? எந்த விஷயமே என்னைய பொறுத்தவரை யூஸ்லெஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னைய பொறுத்தவரை யூஸ்லெஸ்ஸான விஷயம் அது எல்லா விஷயமுமே. ஏன்னா, அது எந்த விதத்திலயும் நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ணாது. இம்ப்ரூவ் ஆக விடாது. நம்ம ஒரு ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு ஸோனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் அது எல்லாமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர, நம்ம அந்த ஸோன்ல இருந்து வெளியில திங்க் பண்றதுக்கோ, இல்ல நம்ம அத தாண்டி வெளியில போய் நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கோ அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ புரிஞ்சுக்கிருங்க. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க, பொழச்சுக்கங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பண்றது கரெக்ட்டா? இல்ல தப்பா? இல்ல கரெக்ட்டா தான் பண்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு. மத்தவங்க சொல்லி தெரியணும் அப்படிங்கிறத விட உங்களுக்கே தெரியும். பட் ஆனா அத அப்படியே கேஷுவலா அப்படியே விட்டுறது. பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். விடு, விடு, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஸோ உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா பண்ணுங்க. இல்ல தப்பு தான் அப்படின்னு பட்டுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. தேங்க் யூ. பாய்.